ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனோட லெக்சர் 2. ஓகேவா? லெக்சர் 2 எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாஸில் சம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சிம்பிளிஃபிகேஷனில் செகண்ட் லெக்சராக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. அதை நீங்கள் மக்கப் பண்ணுன்னா மக்கப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே a+b த ஹோல் ஸ்கொயர்லாம் ஸ்கூல்லே படித்த ஃபார்முலா தானே. என்னது a² + 2ab + b². இது இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா a+b த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a+b × a+bன்னு எழுதிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு டேமாக மல்டிப்ளை பண்ணி கூட எழுதலாம். அப்போயும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். உங்களால் சப்போஸ் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ் தான். இந்த 10 ஃபார்முலாஸும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ப்ளஸில் இருந்தால் பிரச்சனையே இல்லை, எல்லா டேர்ம் ப்ளஸ் தான். மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா முதல் டேர்ம் ப்ளஸ், செகண்ட் டேர்ம் மைனஸ், தேர்ட் டேர்ம் ப்ளஸ். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ்ஸாக மைனஸ் வரும். ஸோ a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² + 2ab + b². a-b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a², செகண்ட் டேர்ம் மைனஸ் 2ab + b². ஓகேவா? a² - b² வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? நிறைய சம்மில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலா. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? a+b × a - bன்னு எழுதிக்கலாம். க்யூபில் 2 ஃபார்முலா இருக்குது. உங்களுக்கு எந்த சம்மில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்குதோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? செகண்ட் ஃபார்முலா கம்பேரிட்டிவ்லி ஈஸி அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்துலேயுமே அதே மாதிரி தான். a - b த ஹோல் க்யூப்க்கும் செகண்ட் ஃபார்முலா கொஞ்சம் ஈஸி. பட் ஃபஸ்ட் ஃபார்முலா படிச்சிங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ்ஸாக மைனஸ். முதல் டேர்ம் ப்ளஸ்ஸு, செகண்ட் டேர்ம் மைனஸ், தேர்ட் டேர்ம் ப்ளஸ்ஸு, ஃபோர்த் டேர்ம் மைனஸ் இப்படி வரும். பட் இந்த இதில் அப்படி லாஜிக் எதிர்பார்க்க முடியாது. வேணால் எல்லாமே மைனஸ் அப்படின்னு வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ளஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே ப்ளஸ் தான். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா 6த்தும் 7த்தும். ஏன் அப்படின்னா a³ + b³ எப்படி கொடுத்தாங்கன்னா நம்மளால் இதை எப்படி மாற்றிக்க முடியும்? a+b × a² - ab + b² அப்படின்னு மாற்றிக்க முடியும். ஓகேவா? இதில் இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் ப்ளஸ்ஸு, அடுத்த டேர்மில் மைனஸ். அதுவே இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே மைனஸ், அடுத்த டேர்மில் அப்படியே ப்ளஸ்ஸு. ஓகேவா? இந்த 7 ஃபார்முலா தான் பேசிக்கு. இந்த 7 ஃபார்முலா படிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு எந்த ஃபார்முலா வேணும் அப்படின்னாலும் இதிலேருந்தே எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் a+b + c த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 டேர்முக்கு பதிலாக 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போது எப்படி எழுதலாம்? a² + b² + c² ப்ளஸ் 2 டேர்ம் கொடுத்ததுனால என்ன பண்ணோம்? 2 டைம்ஸ் ab அப்படின்னு எழுதணும். ஆனால் இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ 2 டைம்ஸ் abc அப்படின்னு எழுதக்கூடாது. 2 டேர்மாக சேர்த்து எழுதணும். 2 டைம்ஸ் ab, 2 டைம்ஸ் bc, 2 டைம்ஸ் ac அப்படி எழுதணும். ஓகேவா? 2 டைம்ஸ் ab இப்படி எழுதிக்கலாம். இதில் 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? ஸோ a² b² + c², 2 டைம்ஸ் ab + bc + ac. ஓகேவா? ஃபார்முலா இப்படி நீங்களே எழுதிக்கலாம். ஒன்ஸ் இந்த 7 ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு அடுத்த 9th ஃபார்முலா பாருங்கள். a⁴ - b⁴. இது பார்க்குறதுக்கு இதே மாதிரி இருக்குது. a² - b² மாதிரி இருக்குல்ல. நமக்கு தெரிஞ்சது இந்த ஃபார்முலா தான் தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றி எழுதிக்கோங்க. a² த ஹோல் ஸ்கொயர் - b² த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? இந்த ஃபார்முலா மாதிரியே ஸ்கொயர்லேயே இருக்குதா? ஸ்கொயர்லேயே இருக்குது பாருங்கள். என்ன ஒரு வித்தியாசம்? a இருக்க வேண்டிய இடத்துல இங்கே a² இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. a+b × a - b. அப்போ a² + b² × a² - b². இதை இப்படியே நிறுத்தலாமா? இல்லை, வேணாம். இது a² - b²ன்னு இருக்கா? அப்போ a² - b²னால் இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? a² - b²க்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. அப்போது இதை எப்படி மாற்றி எழுதலாம்? a² + b² a+b a - b இப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். பவர் 6 அதே மாதிரி மாற்றிக்கோங்க. a³ த ஹோல் ஸ்கொயர் b³ இல்லையா? b³ த ஹோல் ஸ்கொயர் இப்படி மாற்றி எழுதிட்டு திருப்பி அதே ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? a³ + b³ ×
ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இப்படின்னு கிடச்சிரும். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்புக்கும் நம்மகிட்ட ஃபார்முலா இருக்குது, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்புக்கும் நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 7 ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், மற்ற ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 999 தான் ஹோல் ஸ்கொயர், 999 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலாக 999 2 வாட்டி எழுதி பெருக்கணும் இல்லையா? அப்போது முதல்ல 9 வச்சு ஒரு வாட்டி, அடுத்து இதை வச்சு, அடுத்து இதை வச்சுன்னு மறுபடியும் பெருக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பெரிய ப்ராசஸ். அதுக்கு பதிலாக இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 999 எப்படி எழுதலாம்? 1000 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? இது ஏ, இது பி. ஓகேவா? அப்போ ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா? அப்போ ஏ ஸ்கொயர் எழுதியாச்சு. மைனஸ் 2 இன்ட்டு ஏ 1000 பி 1 தான், அது எழுதணும்னு அவசியம் இல்லை, இதுதான் எழுதிப்போம். ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் தான். 1000க்கு ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இங்கே 3 0 இருக்கா, அதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் 3 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 6. ஓகேவா? மைனஸ் 2000 ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போ 1 0 0 0 0 0 1 10,01 மைனஸ் 2000. இதை சப் பண்ணி வர்றது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லா சம்மையும் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். இங்கே 2 நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பட் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குது? 789 இன்ட்டு 789 இன்ட்டு 789 ப்ளஸ் 211 இன்ட்டு 211 இன்ட்டு 211 பை டினாமினேட்டர்லேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நியூமரேட்டரை கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா டினாமினேட்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகிரும். ஓகேவா? இங்கே எப்படி இருக்குது? ஒரே நம்பரை 3 வாட்டி பெருக்கியிருக்காங்க, இங்கேயே ஒரே நம்பரை 3 வாட்டி பெருக்கியிருக்காங்க, நடுவில் ப்ளஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த 6th ஃபார்முலா பாருங்கள். ஒரே நம்பர் 3 வாட்டி பெருக்கியிருக்காங்க, ஒரே நம்பர் 3 வாட்டி பெருக்கியிருக்காங்க, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இங்கே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த டேர்மில் என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை மாற்றி எழுதிக்கலாம். 789 க்யூபு ப்ளஸ் 211 க்யூபு பை கீழே எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி தான் இருக்குது. அப்போ 789 ஸ்கொயர் மைனஸ் 789 இன்ட்டு 211 ப்ளஸ் 211 எத்தனை வாட்டி இருக்குது? லாஸ்ட் டைமில் 2 வாட்டி இருக்குது. ஸோ 211 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இதில் ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? ஏ இருக்க வேண்டிய இடத்துல 789 இருக்குது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 789, பி இஸ் ஈக்குவல் டு 211. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கொஷின் எப்படி மாறிடும்? கொஷின் இஸ் ஈக்குவல் டு 789 ஸ்கொயர் தானே. இதை நான் என்னென்னு எடுத்திருக்கேன்? ஏன்னு எடுத்துட்டேன். அப்போது இது என்னது? ஏ க்யூபு ப்ளஸ் இது என்னது? பி க்யூபு. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? இந்த ஃபார்முலா. ஸோ நான் மேலே என்ன பண்ண போகிறேன்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு மாற்ற போகிறேன். கீழே உள்ள டைமே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுங்க. இது என்னது? ஏ ஸ்கொயர். இது என்னது? மைனஸ் ஏபி. இது என்னது? ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ கீழே உள்ள டைமே அதே மாதிரி மாற்றணுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ பாருங்களேன், மேலேயும் கீழே ஒரே டேர்ம் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம்? ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம்.
ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்னது ஏ ப்ளஸ் பி. ஏ என்னது 789, பி என்னது 211. ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 1000. ஓகேவா? இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் தரேன், அதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுவும் ஈஸியான சம் தான். ஓகே, இதில் பாருங்கள், ஏ கியூப் பை ஏ மைனஸ் பி இருக்குது, ப்ளஸ் பி கியூப் பை பி மைனஸ் ஏன்னு இருக்குது. ஓகேவா? இப்போது டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், நியூமரேட்டர் ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நான் மொதல் ஸ்டெப் மட்டும் எழுதுகிறேன். ஏ கியூப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் இங்கேயும் ஏ மைனஸ் பி இருக்குது. இப்போ இதில் ஏ மைனஸ் பின்னு வந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ இதில் ஏ மைனஸ் பி வேணுன்னா என்ன பண்ணணும், ஒரு மைனஸை காமனாக எடுத்துடணும். அப்போது பி கியூப் மைனஸ் ஏ மைனஸ் பி. ஓகேவா? இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போது ஏ கியூப் பை ஏ மைனஸ் பி மைனஸ் பி கியூப் பை ஏ மைனஸ் பி. இப்போ இது ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆப்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.